ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திருப்பூர்ல இருந்து லதான்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என்னுடைய பிறந்த தேதி 18 ஜனவரி 1973, கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம், சிம்ம லக்னம். நான் கணவனை இழந்தவர். எனக்கு ஒரே பெண் குழந்தை உள்ளார். என்னுடைய அம்மாவின் வீட்டில் இருக்கின்றோம். தொடர்ந்து என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் நாங்கள் குடியிருக்கும் வீடா என்பது பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. என் மகள் 2ஆம் ஆண்டு கல்லூரியில் படித்து வருகின்றாள். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், சிம்ம லக்னம். அவளுடைய எதிர்காலம் பற்றியும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதற்கேற்ற பரிகாரங்களையும் நீங்கள் தான் கூற வேண்டும். எனக்கு கேது தசை, சனி புக்தி நடைபெறுகின்றது. என் மகளுக்கு சூரிய தசை, ராகு புக்தி நடைபெறுகின்றது. நாங்கள் குடியிருக்கும் வீடு என் அப்பாவுடையது. அதில் நானும் என் மகளும் தங்கலாமா? பரம்பரை வீட்டில் 3வது தலைமுறை தங்கினால் பாதகமா? அது பற்றி சற்று விவரமாக கூறுங்கள் ஐயா. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பலன் பரிகாரம் வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ 3 தலைமுறை இல்லை, 5 தலைமுறை கூட ஒரு வீட்டில் இருக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த வீடுகளை அப்பப்போ வெள்ளை அடிக்கிறது, புதுப்பிக்கிறது, மராமத்து பணி செய்கிறதுலாம் அவசியம்னு சொல்லுவோம். வீடுகளுக்கு பாலம், யவனம், விருத்தம்னு 3 அவஸ்தைகள் வரணும். பால அவஸ்தை கோயில்களுக்கும் உண்டு. அது விருத்தாவஸ்தையில் இருந்தால் வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்லுவாள். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நம்ம கணபதி ஹோமம் பண்ணுறது, கணபதியை பூஜை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் அதுக்காக தான். அதனால் தொடர்ந்து 3 தலைமுறையாக இருந்தாலும் 4வது தலைமுறை குடியிருக்கலாம். குடியிருக்கிற வீட்டை மாற்ற வேண்டாம். குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீங்க. சிறப்பான எதிர்காலமாக இருக்கும். சொல்கிற சில விஷயங்களை மட்டும் கடைப்பிடிங்க. உங்கள் பொண்ணு வாங்கக்கூடிய வாகனம் கருப்பு நிற வாகனமாக இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க, தவிர்த்துருங்க. அதேமாதிரி நீங்கள் வெளியூர்ந்த துணி வாங்கினீங்கன்னா நீல கலர் வேண்டான்னு சொல்லுவோம். முக்கியமான பிரச்சனைகள் பேசுகிறதுக்கு திங்கக்கிழமை போக வேண்டாம்னு சொல்லுவோம். யாரும் உங்கள் பொண்ணுக்கு அதிர்ஷ்டக்கல்னு எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா மூன் ஸ்டோன் சொல்லுவாள், அதையோ இல்லை டைகர் ஐயோ நீங்கள் வலது கை மோதிர விரலில் போடலாம். உங்கள் குழந்தையை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது 51 சக்தி பீடம்னு சொல்லுவாள். அதில் ஏதாவது ஒரு சக்தி பீடத்துக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்படின்னா காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். குழந்தையோட வாழ்க்கை நலமோடு இருக்கும், வளமோடு இருக்கும். சிறப்பான எதிர்காலம் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லதா, உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்ததாக வேலூர்ல இருந்து சுகன்யா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு அம்மா இல்லை. அவர் இறைவனிடம் சென்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய அண்ணனுக்கு 31 வயது ஆகின்றது. அவன் பிறந்த தேதி 25/11/1985. அவர் MSc BEd படித்து தனியார் பள்ளியில் ஆசிரியர் பணியில் உள்ளார். அவருக்கு திருமணம் யோகம் இன்றும் வரவில்லை. அவருக்கு அரசு பணி கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? தயவு செய்து நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியத்தின் மூலம் நல்ல ஒரு வழி கூற வேண்டும் ஐயா. எந்த விதமான பரிகாரம் பண்ணா நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும்னு சப்தரிஷி வாக்கியப்படி பார்த்துடலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.